ஸ்ரீ கர்க சம்ஹிதை கோவர்த்தன கிரிராஜ காண்டத்தின் 11ஆம் அத்தியாயம். சித்தர் தனது முந்தைய பிறவியின் கதையை விவரிக்கிறார். மேலும் கோலோகத்திலிருந்து இறங்கும் ஒரு பெரிய தேரில் ஏறி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் உலகத்திற்கு செல்கிறார். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, சித்தரிடமிருந்து இதனை கேட்ட பிராமணர் ஆச்சரியம் கொண்டார். கிரிராஜரின் சக்தியை அறிந்த அவர் மீண்டும் சித்தரிடம் வினவினார். பிராமணர் கேட்டார், பெரிய மனிதரே, இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தெய்வீக வடிவத்தில் இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் உங்கள் முந்தைய ஜென்மத்தில் நீங்கள் யார்? என்ன பாவம் செய்தீர்கள்? சித்தர் கூறினார், எனது முந்தைய ஜென்மத்தில் நான் ஒரு பணக்கார வைஷ்யன். மிகவும் பணக்கார வைஷ்ய பையனாக இருந்ததால் சிறு வயதிலிருந்தே எனக்கு சூதாட்ட பழக்கம் இருந்தது. தந்திரமான சூதாட்டக்காரர்களில் நான் மிகவும் புத்திசாலியாக கருதப்பட்டேன். பின்னர் நான் விபச்சாரிகளுக்கு அடிமையாகி வழி தவறி குடிபூதையில் இருந்தேன். பிரம்மதேவரே, இது என் பெற்றோர் மற்றும் மனைவியிடமிருந்து கடுமையான கண்டனங்களுக்கு வழிவகுத்தது. ஒரு நாள் நான் என் பெற்றோரிடம் கூறினேன். அவளை விஷம் வைத்து கொன்றேன். வழியில் அவன் மனைவியை அழைத்து கொண்டு நான் எங்கோ செல்வது போல் நடித்தேன். வழியில் அவளை ஒரு வாளால் கொன்றேன். இப்படியாக அவர்களின் செல்வங்கள் அனைத்தையும் கைப்பற்றி அந்த விபச்சாரியுடன் நான் தெற்கே புறப்பட்டேன். இது என் துன்மார்க்கத்தில் சுருக்கம். தெற்கே சென்றதும் இரக்கமற்ற கொள்ளையுடன் கொள்ளையடிக்கத் தொடங்கினேன். ஒரு நாள் அந்த விபச்சாரியை ஒரு இருண்ட கிணற்றில் கூட வீசினேன். நான் ஒரு கொள்ளைக்காரனாக மாறிவிட்டேன். நூற்றுக்கணக்கானவர்களை நான் தூக்கிலிட்டு கொன்றேன். பிராமணரே, செல்வத்தின் பேராசையால் உந்தப்பட்டு நூற்றுக்கணக்கான பிராமண கொலைகளை செய்தேன். சத்திரிய, வைஷ்ய மற்றும் சூத்திர கொலைகளின் எண்ணிக்கை ஆயிரங்களை எட்டி இருக்க வேண்டும். ஒரு நாள் இறைச்சிக்காக மான்களை கொல்ல காட்டிற்கு சென்றேன். அங்கே நான் ஒரு அரவத்தின் மீது மிதித்தேன். அது என்னை கடித்தது. நான் உடனடியாக இறந்துவிட்டேன். யமராஜரின் கடுமையான தூதர்கள் வந்து எவனும் பாவியுமான என்னை பயங்கரமான கதாயுதங்களால் அடித்து என்னை கட்டி நரகத்திற்கு அனுப்பினார்கள். ஒரு பெரிய துன்மார்க்கனாக கருதப்பட்ட நான் கும்பி பாகத்தில் வீசப்பட்டேன். ஒரு மன்வந்தரத்திற்காக அங்கேயே இருக்க வேண்டியிருந்தது. அதன் பிறகு தீயவனாகிய நான் திப்த சுருமி என்ற நரகத்தில் ஒரு கல்பனுக்காக மிகுந்த வேதனையை அனுபவிக்க வேண்டியிருந்தது. இந்த வழியில் யமராஜரின் விருப்பப்படி ஒரு வருடத்திற்கு 84 லட்சம் நரகங்களில் ஒவ்வொன்றிலும் நுழைந்து வெளியேறினேன். அதன் பிறகு இந்தியாவில் என் கர்ம வினையின்படி நான் 10 முறை கேளல் முகம் கொண்ட ஒரு ரூபமாகவும், அதாவது பன்றியாகவும், 100 முறை புலியாகவும் பிறந்தேன். பின்னர் 100 உயிர்களுக்கு நான் ஒட்டகமாகவும், அதே எண்ணிக்கையிலான உயிர்களுக்கு ஒரு எருமையாகவும் ஆனேன். இதற்கு பின்னர் 1000 உயிர்களுக்கு நான் ஒரு அரவமாக வாழ வேண்டியிருந்தது. பின்னர் சில தீய மனிதர்கள் கும்பலாக சேர்ந்து என்னை கொன்றனர். பிராமணர், இந்த வழியில் 10,000 ஆண்டுகள் கடந்த பின்னர் தண்ணீரற்ற காட்டில் நீங்கள் இப்போது கண்டது போல் நான் ஒரு கொடூரமான மற்றும் தீய அரக்கனாக ஆனேன். ஒரு நாள் ஒரு சூத்திரனின் உடலை பெற்ற நான் விரஜத்திற்கு சென்றேன். அங்கு அருகிலுள்ள யமுனை நதியிலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சில கருமையான தோலை உடைய சேவகர்கள் கரங்களில் தடிகளை பிடித்து கொண்டு எழுந்து வந்து என்னை அடிக்கத் தொடங்கினர். அவர்களால் அவமரியாதை செய்யப்பட்டதால் நான் பிரஜ பூமியை விட்டு ஓடிவிட்டேன். அப்போதிலிருந்து நான் பல தினங்கள் பசியுடன் இருந்தேன். உங்களால் கவனித்து கொள்ள இங்கு வந்தேன். இதற்கிடையில் நீங்கள் கிரிராஜரின் கல்லால் என்னை அடித்தீர்கள். முனிவரே, நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அது எனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, அவர் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போது கோலோகத்திலிருந்து ஒரு பெரிய தேர் இறங்கியது. அது 1000 சூரியன்களைப் போல பிரகாசமாகவும் 10,000 குதிரைகளால் இழுக்கப்பட்டதாகவும் இருந்தது. மனிதர்களின் தலைவரே, ஆண்டவரே, அது ஆயிரக்கணக்கான சக்கரங்களின் சத்தத்தை உருவாக்கியது. கோடிக்கணக்கான அரசவை உறுப்பினர்கள் அதன் சிறப்பை மேம்படுத்தினர். அது கொத்து ஜாலங்கள் மற்றும் சிறிய மணிகளால் மூடப்பட்ட தேர் மிகவும் அழகாக தோன்றியது. பிராமணரின் முழு பார்வையில் சித்தரை வரவேற்க அந்த தேர் வந்த போது பிராமணரும் சித்தரும் தெய்வீக தேரின் முன் வணங்கினர். மித்திலேஸ்வரரே,
அதன் பிறகு சித்தர் தேரில் ஏறி பந்தலை தெய்வீக கோலம் ஒளிரச் செய்து உயர்ந்த ஸ்ரீ கிருஷ்ண லோகத்தை அடைந்தார். இது தோப்புகளில் அதன் விளையாட்டுத்தனமான பொழுதுபோக்கின் காரணமாகவும் அழகாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கிறது. மித்திலேஸ்வர மன்னரே அந்த பிராமணரும் கோவர்த்தனத்தின் சக்தியை உணர்ந்திருந்தார். அங்கிருந்து திரும்பி அனைத்து மலை மன்னர்களின் அதிபதியான கோவர்த்தன மலைக்கு வந்து அதை வலம் வந்து அதை வணங்கிய பின்னர் தனது இல்லத்திற்கு திரும்பினார். அரசரே, இப்படித்தான் நான் தங்களுக்கு இந்த விசித்திரமான மற்றும் சிறந்த விடுதலை அளிக்கும் ஸ்ரீ கிரிராஜ கண்டத்தை கூறினேன். இதை கேட்கும் ஒரு பாவமுள்ள மனிதன் கூட தனது சொந்த வாழ்க்கையிலும் கூட மேல் தண்டனையை வைத்திருக்கும் வலிமை மிக்க யமனை ஒருபோதும் காண மாட்டான். மலைகளின் அரசரான மகிமையால் நிறைந்த இடையர்களின் அரசரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து புதிய கேளிகையின் மர்மத்தை கேட்கும் எவரும் தேவர்களின் அரசரான தேவேந்திரனைப் போல இந்த உலகில் மகிழ்ச்சியையும் மன்னர் நந்த மகாராஜனைப் போல மறு உலகில் அமைதியையும் அனுபவிக்கிறார்கள். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையில் ஸ்ரீ நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தில் உருவான கிரிராஜரின் செல்வாக்கின் முன்மொழிவு விளக்கத்தின் இது தொடர்பான சித்த மோட்சம் என்று பெயர் கொண்ட 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.